அனைவருக்கும் வணக்கம். நான் ஹீலர் வரலட்சுமி. தாம்பரத்தின் அருகில் உள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையில் எவ்ரி சண்டே இலவச அக்குபஞ்சர் முகாம் நானும் மட்டும் என்னோட குழுக்களுடன் சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம். சார் இதில் ஒரு சிட்டிங் எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்றதை சார் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ. ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த மகாராஜுக்கு ஜெய். நாங்கள் இதுதான் முதல் முறையாக இப்போ இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவங்க. நானும் எங்கள் மனைவியும் சேர்ந்து வந்திருக்கிறோம். என்னுடைய பெயர் அருண்குமார், அவங்க நர்மதா அப்படின்ட்டு. மகாராஜா வந்தோடனே தரிசித்தோம். அது ஒரு சொல்கிறதுக்கு இல்லை. முதல் முறை நாங்கள் வந்திருக்கிறோம். வந்ததுலேயே ஒரு திருப்தியான ஒரு உணர்வு எங்களுக்கு தோணுது. மேலும் மேலும் திரும்ப திரும்ப வரணும், இங்கே மகாராஜா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் தான் எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் ஆசிரியராக தான் இருக்கேன். நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இங்கே வள்ளலார் சொன்ன மாதிரி பசித்தவருக்கு எல்லாமே வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன்ற மாதிரி பசித்தவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுன்ற மாதிரி இங்கே வந்த உடனே பார்த்தா நான் எதிர்பார்க்கல. அற்புதமான ஒரு பிரசாதமும் மகாராஜினுடைய பிரசாதம், குரு பிரசாதமும் கிடைச்சது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்ததான் இங்கே அக்குபஞ்சர் முகாம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரியாது. இப்போதான் முதல் முறை வந்தோம் சொன்னாங்க, அங்கே கேட்டதுக்கு சொன்னாங்க உள்ள. சரி அப்படியே இங்கே வரலான்னு வந்தோம். முதல்ல இங்கேயும் மகான் படங்கள்லாம் இருக்குது. எல்லாம் தரிசிச்சுட்டு உக்காந்தோம். வரும்பொழுது எனக்கு பல விதமான நோய் அறிகுறிகள் இப்போது ஒரு வருடங்களாக இருக்குது. அந்த மாதிரி 6-7 மாதங்களாக தொடங்கி அது ஒரு இடமா இருக்குது. என்னென்னா என்னால் சாப்பிட முடியாமல் கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் சாப்பிட முடியாமல் வாயிலெல்லாம் கொஞ்சம் அல்சர் பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு இருந்தது. அது இவங்ககிட்ட வந்தவுடனே இங்கே சொன்னேன். அம்மையார் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு பார்க்கும்பொழுதே பாதி குணமான மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு முதல்ல வந்தவுடனே எங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம எதுவுமே நோயின்னு நினைக்க தேவையில்லை, எதுவுமே நோயின்னு இல்லை. ரெண்டாவது மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி உணவு முறைகள்லேயே நம்ம எல்லாம் குணப்படுத்துறது அப்படின்னு சொன்னாங்க. வந்தவுடனே இந்த மாதிரி பழங்கள் அந்த மாதிரிலாம் தான் முதல்ல எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், நம்ம சான்றோர்கள் சொன்னது தான். ஆனால் இப்போ இவங்க அதை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்தும் போது தான் இவ்வளவும் இருக்குது அப்படின்ற அதனுடைய மகத்துவம் நமக்கு புரிய வருது. அடுத்து இதெல்லாமே முடிச்சுட்டு நாடியை பார்த்துட்டு எல்லாத்தையுமே சரிப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் ஏதோ மேஜர் ப்ராப்ளம் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இது வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும். அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, மேஜர் ப்ராப்ளம் அது பண்ணிடலாம், அது அவங்களும் குணப்படுத்திடலாம் அப்படின்றாங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம், குணப்படுத்திடலாம் அப்படின்றாங்க. ஆனால் என்னன்றது கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்தவுடனே இந்த அக்குபஞ்சர் முறையில் மேம் சிறப்பான ஒரு வகையில் ஒரு இந்த நீடல் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணாங்க. ரெஸ்ட்டாக இருங்க, தூக்கம் வரும், தூங்கிடுங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தான் இருந்தது ஃபீலிங். அதுக்கப்புறமா சற்று நேரம் பொறுத்து அவங்க அதை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தோணலைங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அதுவும் கொஞ்சம் குணமாகும், மருந்து மாத்திரை போட்டு குணமாகும். ஆனால் முழுமையாக குணமாகிற மாதிரி நமக்கு தோணலை, சரியில்லை. இங்கே சும்மா கொஞ்ச நேரம் தான் நம்ம படுத்துட்டு இருந்தோம். அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாங்க. அப்புறம் அது பார்த்தாக்கா எவ்வளவோ தொண்டையெல்லாம் கொஞ்சம் இருக்குன மாதிரி இருக்கும். வந்த புதுசில் நாங்கள் வரும்பொழுதும் அப்படி தான் இருந்தது. இது இங்கே சற்று கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எவ்வளவோ நமக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது.
இந்த இதுலேயும் சளி கொஞ்சம் தொந்தரவுலாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அதுதான் சொன்னாங்க, அம்மையார் சொன்னாங்க, நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே சரியாக இருக்கும், மருந்து மாத்திரைகள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம இனி கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம், உணவு முறைகள்லேருந்து. அதே மாதிரி இங்கே எந்த ஒரு மக்கள் என்ன மாதிரியான துன்பங்கள், நோய் நொடிகள் அந்த மாதிரி எதுனா இருந்தாலும் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், முன்ன நான் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குணமடைஞ்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் பகவான் செயல் தான், இறைவன் அருள் தான், எல்லாம் குருவடி சரணம் தான். நன்றி.